அமிர்தா என்னப்பா என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு எதுவும் தெரியாதுல்ல, அதான் இங்க பிரச்சனையே. சோ சனி விடு சனி. என்ன இது ஸ்மெல் வருது? ஏதோ கேஸ் ஸ்மெல் மாதிரி இருக்கு. கேஸா? அது ஒண்ணும் இல்ல தம்பி, பால் பொங்கிருச்சு, கேஸ் வேற லீக் ஆயிருச்சு போல, அதான் ஒரே ஸ்மெல்லு. இப்ப கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. யார் பால் அடுப்புல வச்சுட்டு ஆஃப் பண்ணாம போனது? நான் தான். பாப்பா அழுதுச்சுன்னு இங்க இருந்து போனேன். அதுக்கு தான் இவ்ளோ பிரச்சனை. என்னமோ நான் வேணும்னு பண்ண மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஜெனி, இப்ப யார் அந்த மாதிரி பேசுனாங்க? நீங்க தான் பேசுனீங்க. ஜெனி, நான்லாம் அந்த மாதிரி பேசவே இல்ல. ஏய் என்ன நீங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்றீங்களா? இல்ல எழில், கேஸ் லீக் ஆகுறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அதனாலதான் நான் கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டேன். புரியுதா அமிர்தா? அதான் எதுவும் ஆகல. இங்க பாரு, குழந்தை அழுவுதுன்னு சொல்லிட்டு ஜெனி ஆஃப் பண்ணாம போயிருப்பாங்க. ஜெனி, ஏதாவது பெருசா நடந்துமோன்னு அமிர்தா பதட்டமா இருப்பாங்க. ஃப்ரீயா விடு. அதெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி எல்லாம் பேசிருக்க வேண்டாம்ல. ஜெனி, நான் அப்படி எதுவுமே பேசவே இல்ல. ஏய் சரி சரி, சண்டையெல்லாம் வேண்டாம். நோ ஆர்குமெண்ட்ஸ். ஏய் இங்க பாருங்க, அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க இல்லாம வீட்டை சூப்பரா பாத்துக்கிட்டோன்னு நம்ம காட்ட வேண்டாமா? சும்மா அப்படி நல்ல பேர் வாங்காம என்ன நீங்க சின்ன பசங்க மாதிரி ஆர்கியூ எல்லாம் பண்ணிக்கிட்டு? அதானே, நீங்க ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்றத பார்த்தா சுத்தமா நல்லா இல்ல. ஜெனி நீ வா, கூட்டு போடா. போங்க வா, நான் சொல்றேன் வா, மாத்திட்டு போ. அமிர்தா, ஒர்க் விஷயமா நானும் சில இன்ஃபர்மேஷன்லாம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். வா போங்க. வா வா. எந்த விஷயம் இந்த வீட்டுல நடக்க கூடாதுன்னு அக்கா நினைச்சிச்சோ அது நடந்துரும் போல இருக்கே. ச்சே.